தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக வளர்ந்து வருவதை அனைத்து ஊடகங்களின் கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. தேர்தல் வியூக ஆலோசகர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அசைக்க முடியாத சக்தியாக விஸ்வரூப வளர்ச்சியடைந்து விட்டது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். 70 ஆண்டுகால ஜனசங்கம் பாஜக வரலாற்றில் சமீப ஆண்டுகளாக அபார வளர்ச்சியடைவது எப்படி? யாரால் இந்த மாயம் நடக்கிறது? பண்பான, நேர்மையான, ஒழுக்கமான, திறமையான பல தலைவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களாக இருக்கிறார்கள். கன்னியாகுமரி கொங்கு பகுதிகளில்தான் வெகுமக்கள் ஆதரவு இருந்தது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் வெகுமக்களின் ஆதரவு குறைவாகவே இருந்தது. தமிழகம் தனக்கான தலைவர்களை சினிமாவிலேயே தேடிக்கொண்டிருந்தது. 60களில் ஏற்பட்ட திராவிட மாயையில் தமிழ் சினிமாவும் சிக்கிக்கொண்டது. சினிமா மாயையில் தமிழகமும் சிக்கிக்கொண்டது. சினிமாவிலிருந்து வந்தவர்களின் வசீகர வார்த்தையாலும், எதுகை மோனை பேச்சுக்களாலும், கவர்ச்சியாலும், இனவெறி, மொழிவெறி உணர்வை தூண்டிய சுயநல கருத்துக்களாலும் திராவிடத்தின் அடிமையானது தமிழகம். ஜாதி அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், இன அரசியல் என பிரித்தாளும் சூழ்ச்சியால் தமிழகத்தை துண்டுபடுத்தி இருந்தது சுயநல திராவிடம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்று இந்தியா வளர்ச்சியடைய தொடங்கிய போது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் வளர்ச்சியடைய தொடங்கியது. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத போலி திராவிடம் அந்நிய மதங்களுக்கு எதிரான கட்சியாகவும் சிறுபான்மையினருக்கு எதிரானதாகவும் பாஜகவை சித்தரித்து கட்டுக்கதைகளையும் ஒட்டுக்கதைகளையும் பரப்பியது. ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றிக்கொண்டே வந்தது ஏமாற்று திராவிடம். திராவிடத்தின் உருட்டல் மிரட்டலையும் மீறி கல்வியில் சிறந்த கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் 1996இல் முதல் தாமரை மலர்ந்தது. பாஜகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக திரு சி. வேலாயுதம் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்தில் தாமரையின் வெற்றியை தொடங்கி வைத்தார். 1998 மற்றும் 99ஆம் ஆண்டுகளில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை மலர்ந்தது. தமிழக பாஜகவின் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று தாமரையின் வெற்றியை தொடரச் செய்தார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் தாமரை வளர்ந்தது. மயிலாடுதுறையிலிருந்து திரு ஜெகவீர பாண்டியன் அவர்களும், காரைக்குடியிலிருந்து திரு ஹெச். ராஜா அவர்களும், மயிலாப்பூரிலிருந்து திரு கே.என். லட்சுமணன் அவர்களும், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியிலிருந்து திரு கே.வி. முரளிதரன் அவர்களும் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றார்கள். தமிழகத்தில் பரவலாக பாஜக வளர்வதை வஞ்சக திராவிடத்தால் சகிக்க முடியவில்லை. லஞ்சம் ஊழலால் கொள்ளையடித்து கொழுத்த திராவிடம் வஞ்சத்தை, வக்கிரத்தை பரப்பியது, சூழ்ச்சி செய்தது. ஜாதிகளுக்குள்ளும் மதங்களுக்குள்ளும் பிரிவினை ஏற்படுத்தி பதட்ட உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது திருட்டு திராவிடம். இந்நிலையில் 2002ஆம் ஆண்டு அறிவிற்சிறந்த அற்புத தமிழர், ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனைக்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரம் அளித்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் அவர்களை உயர்த்தி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் மீதும் தாமரை மீதும் தமிழகத்தில் நேசம் அதிகரித்தது. இந்த நிலையில்தான் 2014 மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்தின் தாமரையின் வெற்றி மூலமாக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பரவச் செய்தார். குஜராத்தில் முதலமைச்சராக இருந்து இந்தியாவின் முதல் நிலை வளர்ச்சியடைந்த மாநிலமாக குஜராத்தை மாற்றிக்காட்டி சாதனை செய்த மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமராக பொறுப்பேற்றார். வறண்ட இந்தியா வளரும் இந்தியாவாக மாறியது. படித்த தமிழர்களின் பார்வை மோடியின் பக்கம் திரும்பியது. தேசியமும் தெய்வீகமும் தமிழகத்தில் வளரத் தொடங்கியது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் 303 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக வென்றது. மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்தது. பாரதம் வளர்ந்தது. தமிழகத்தில் தேசியமும் தெய்வீகமும் வளர்ந்துவிட்டால்
திருட்டும் உருட்டும் மிரட்டும் முரட்டு திராவிடம் மெல்ல புதைக்கப்படும் என அஞ்சியது. பதவிக்காக பஞ்சமா பாதகம் செய்யும் திராவிடம் பதறியது. தமிழகத்தை சுரண்டி தின்று கொழுத்த திராவிடம் சும்மா இருக்குமா? கொள்ளை கூட்டாளிகளை உருவாக்கியது, போலி போராளிகளை உருவாக்கியது, பினாமி ஊடகங்களை உருவாக்கியது, கொள்ளையடித்து சேர்த்த பணத்தை இவர்களுக்கு வாரி வாரி வழங்கியது. திராவிடத்தின் கொள்ளை கூட்டாளிகளும் போலி போராளிகளும் பினாமி ஊடகங்களும் தமிழகத்தில் தேசிய தெய்வீக சிந்தனையிலிருந்து மக்களை திசை மாற்றும் வேலைகளை செய்தார்கள். புரட்டுக்கார திராவிடத்தின் புரட்டல்களையும் மீறி 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 4 தொகுதிகளில் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தது. கோவை தெற்கு தொகுதியிலிருந்து திருமதி வாணியத்து சீனிவாசன் அவர்களும், திருநெல்வேலியிலிருந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், நாகர்கோவிலிருந்து திரு MR காந்தி அவர்களும், மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து டாக்டர் CK சரஸ்வதி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றார்கள். பதறியது திராவிடம். தமிழகத்தில் மொத்தமாக தாமரை மலர்ந்துவிட்டால் கொள்ளையடித்த சொத்தெல்லாம் எண்ணாகுமோ, செய்த ஊழல் எல்லாம் வெளியாகுமோ, பினாமிகளாய் இருக்கும் சொத்து பறிபோகுமோ, வாழ்நாள் சிறையாக வசிக்க நேருமோ? குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுத்தது. கொடுமைக்கார திராவிடம் பதட்டப்பட்டது. போலி போராளிகள் தூண்டிவிடப்பட்டார்கள். கொள்ளை கூட்டாளிகள் பினாமி ஊடகங்களும் தூண்டிவிடப்பட்டது. அவர்களுக்கு அள்ளி அள்ளி பணம் கொடுக்கப்பட்டது. போலி போராளிகள் ஊழையும் உருமலும், கொள்ளை கூட்டாளிகள் கத்தலும் கதறலும், பணத்திற்காக கூவும் ஊடகங்களின் உண்மையை மறைக்கும் உளறல்கள், விவாத அரங்கங்கள், உறக்கச் சொல்லும் பொய்கள், பதற்றத்தை உருவாக்கும் பரப்புரைகள் என சண்டாள திராவிடத்தின் சதிச் செயல்கள் தொடர்ந்தன. தமிழன் சிந்திக்கத் தொடங்கினால் திராவிடச் சாயம் வெளுத்துவிடும் என போதையை கொடுத்து ஒரு தலைமுறையை சிந்திக்க விடாமல் செய்தது திராவிடம். போதையின் அனைத்து வடிவங்களும் தமிழகமெங்கும் பரவியது. சர்வதேச போதைத் தொழில் தலைநகரமாக மாறியது தமிழகம். பல லட்சம் ஏக்கர் நிலங்கள், பல லட்சம் கோடி பணங்கள், பல வகையான கல்லூரிகள், பல நூறு மருத்துவமனைகள், எல்லா நகரத்திலும் வணிக வளாகங்கள், பல வகையான தொழில்கள் என தமிழகத்தை திருடிச் சேர்த்த சொத்துக்களை மறைக்க இலவசத்திற்கு இயங்கும் சோம்பேறிகளாக தமிழகத்தை உருவாக்குகிறது திருட்டு திராவிடம். திராவிடச் சதியை முறித்தார் மோடி. மோடியின் 10 ஆண்டு கால ஊழலற்ற ஆட்சி, உலகின் வழிகாட்டும் தலைவராக இந்தியாவை உயர்த்திய ஆட்சி, தைரியமான, திறமையான, நேர்மையான, எல்லோருக்குமான ஆட்சி. 2019 தமிழகத்திலிருந்து பாஜக MPக்கள் இல்லை என்றாலும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், முருகன் என முக்கியமான 3 துறைகளுக்கு அமைச்சர்களாக தமிழர்கள் அமர்ந்தார்கள். தமிழிசை சவுந்தரராஜன், CB ராதாகிருஷ்ணன், இல கணேசன் என அறிவார்ந்த தமிழர்களை மேதகு ஆளுநராக்கியது மோடி அவர்கள். தமிழ் மீதும் தமிழர் மீதும் கொண்ட நேசத்தால் உலகில் எந்த மேடையிலும் தமிழ் பேசாமல் இருந்ததில்லை மோடி அவர்கள். திராவிட சூழ்ச்சியில் சிக்கிக்கொண்ட தமிழகத்தை, திராவிட துரோகத்தால் மாட்டிக்கொண்ட தமிழர்களை மீட்டெடுக்க அண்ணாமலையை தளபதியாக்கினார் மோடி. அடுத்து நடந்ததெல்லாம் புரட்சி. தமிழகத்தில் ஏற்பட்ட எழுச்சி, தேசபக்தர்களின் கிளர்ச்சி, தாமரையின் மலர்ச்சி, அண்ணாமலையால் ஏற்பட்ட வளர்ச்சி, எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் புத்துணர்ச்சி தமிழினத்தை வெளிப்படைய வைத்தது. துரோகத்தால் தமிழன் வீழ்ந்த கதை, சதியால் தமிழன் அழிந்த கதை, தமிழை சொல்லி வயிறு வளர்த்த கதை, பிழைப்புக்காகவே தமிழையும் தமிழனையும் பயன்படுத்தியதை, தமிழகத்தை சுரண்டி கொழுத்த திராவிடத்தை அடித்து நொறுக்கினார் அண்ணாமலை. வெளித்தெழுந்த தமிழகத்தில் திராவிடம் கரைகிறது, பகலவன் மறைகிறது. தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்ற பசும்பொன் மகானின் வார்த்தைகள் வலுவாகிறது. தெய்வீகமான தேசியத்தில் தமிழகம் மிளிர்கிறது. தெய்வீகமான தேசிய எண்ணத்தால் தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்கிறது. மோடியின் வளர்ச்சியால், அண்ணாமலையின் முயற்சியால், அறிவார்ந்த தலைவர்களின் செயலால், தேசபக்தர்களின் ஒருங்கிணைப்பால் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்.